ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரைத்தாவும் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை டிஃப்ரெண்ட்டாக ஒரு சப்பாத்தி பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு இப்போ காமிக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லேயே இந்த வெஜிடபிள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேர்க்க முடியாது. இது கொஞ்சமாக தான் சாம்பாரோ புளிக்குழம்போ இதுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் போட முடியும். ஆனால் இதில் நிறைய வந்து சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதை வந்து நம்ம சைனீஸ் வந்து இதை எல்லா ஃபுட்லேயும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. டெய்லி பேசிஸ்லேயே இதை சாப்பிட்றாங்க. ஆனால் நமக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிஷ் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து வேக தான் விட போகிறோம். அது உங்களுக்கே தெரியும், குக்கரில் வைக்கும்போது ஈஸியாக வெந்துடும். நாங்கள் இப்படியே ரேண்டமாக பெருசாக சின்னதாக அப்படி தான் கட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு தோல் சீவி பெருசாக அப்படியே கட் பண்ணிட்டோம். ஏன்னா இது வேக விடணுங்கிறதுக்காக. இதுக்கு நிறைய தண்ணி தேவையில்லை. சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைத்தா பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், 2 சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, ஆனியனுக்கு தயிருக்கு எல்லாருக்கும் தேவையாக மொத்தமாகவே இதில் உப்பு போட்டுருவேன். கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சைடில் போட்டுக்கலாம். பம்கின் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் பேலன்ஸ் இருக்குது, வேக வச்ச தண்ணி. இது நம்ம எதுக்காவது குழம்பு ரசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த சப்பாத்திக்கு ஒரு காரத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இது கூட கொத்தமல்லி தண்டும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இந்த தண்டும் போட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும் அந்த பரங்கிக்காய் மேஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவு மாவு போட்டு நான் ஒரு 6 பேர் 7 பேருக்கு பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்குது. உப்பு போட்டிருக்கோம், மாவு போட்டிருக்கோம். கிச்சன் கிங் மசாலா 1 ஸ்பூன். இந்த மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா விழுது, அந்த விழுதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா இந்த விழுது போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சுன்னா கூட எடுத்து வச்சு செகண்ட் டைம் நம்ம பண்ணிக்கலாம். இதை பிசைஞ்சு பார்ப்போம். மாவு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் எல்லா காயும் சேர்த்து இந்த காயோட சத்து கிடைக்கும். ஒரு வெஜிடபிள் சப்பாத்தி மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ அந்த மாவுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு போடலாம் போல தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் மாவு போட்டுக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிசைஞ்சு இப்போ இன்றைக்கி சண்டே நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்கிற அந்த மாவை நம்ம அப்படியே பேலன்ஸ் இருந்தால் உள்ளே எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு நம்ம பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை நல்ல சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு அளவு சொல்லணுன்னா 1/2 கிலோ நீங்கள் மஞ்சள் பூசணிக்காய் பரங்கிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கிலோ மாவு அதுக்கு இழுக்கும். அந்த அந்த காய் வெந்த அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் சேர்த்து ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக மாவு இருக்கும். வெறும் அந்த பரங்கிக்காய் வெந்த அந்த ஈரமே உங்களுக்கு ஒரு 3/4 கிலோ மாவு போட்டிருக்கேன். இப்போது போட்டு
இந்த அளவு. இப்போ நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக மாவு வந்து பிசைஞ்சு சப்பாத்தி பண்ண வருது, இட வருது. இங்கே பாருங்கள். குழந்தைங்களுக்கு காய்கறியும் இதில் மிக்ஸ் ஆகிடுது. ஒரு காய் நம்ம முக்கியமான ஒரு நல்ல ஒரு வெஜிடபிளை இதோட நம்ம சேர்த்துடுறோம். இது டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாலாம் இருக்காது. நம்ம அதுக்கேற்ற காரம்லாம் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தொட்டுக்கவே முதல்ல எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். சப்பாத்தி பயங்கர சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயராக நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி ரைத்தா இது ரெண்டும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சப்பாத்தி வெறுமனவே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சப்பாத்தியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.